நல்லூர் கந்தனின் உற்சவத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரான் நந்தவனம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகமான நல்லூரான் நந்தவனத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்படும் திறமைசாலிக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் 5:25 மணித்தியால செய்தியினை வாசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பம் கிடைக்க உள்ளதுடன் சிறந்த குரல் தெரிவு செய்யப்படுபவருக்கு சக்தி எஃப்எம்மின் மணித்தியால செய்தியினை வாசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பமும் கிடைக்க உள்ளது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத். வணக்கம் கோகுல்நாத். வணக்கம் வினோதர்ஷன். அகிலம் போற்றும் அலங்கார கந்தனுடைய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவினை முன்னிட்டு இம்முறையும் கூட இலைமறைக்காயாக இருக்கின்ற திறமைகளுக்கு களமமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே நல்லூரா நந்தவனம் என்கின்ற விசேட கலையகத்தை கடந்த 3 நாட்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அமைத்து இளவர்களிடையே திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வினை நாங்கள் நடத்தியிருந்தோம். இப்பொழுது எங்களுடைய நாட்டினுடைய நாளைய எதிர்காலம் நல்லூரா நந்தவனத்திலே அந்த பூக்கள் அரும்பி இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டினுடைய நாளைய எதிர்காலத்தை சேர்ந்த இன்றைய சின்னஞ்சிறார்கள் பலரும் எங்களுடைய நல்லூரா நந்தவனத்திற்கு வருகை தந்து பல பரிசுகளை பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளினூடாக பெற்று பேரு வகையோடு இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்விலே வடமாகாணத்தினுடைய கிழக்கு மாகாணத்திலே அது மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து பெருந்திரளான ஆர்வமும் ஆற்றலும் மிக்க இளவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களிலே இளவர்கள் என்று சொல்வதை விட வயது வேறுபாடின்றி ஒவ்வொரு வயதை சேர்ந்தவர்களும் கூட இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இவர்களிலே 3 நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக துவாகரன் சஞ்சிதா பழையிலே இருந்து நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் அரிதான திரையிலே தோன்றி செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பினை அவர் பெற்றிருக்கிறார். அதுபோன்று காரைநகரை சேர்ந்த கே நிரோஜா மற்றும் வவுனியாவை சேர்ந்த டபிள்யூ நிரோஷினி ஆகியோரும் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய வானொலியிலே தங்களுடைய குரல் வழக்கினால் செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் பலரும் இந்த 3 நாட்களாக இரவு பகல் பாராது முன்னெடுத்த அயராத உழைப்பினூடாக இது இன்று சாத்தியமாக இருக்கிறது. குறிப்பாக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, ராசதுரை ஜெயரூபன், கிருஷாந்த் ராஜ், அது மாத்திரமல்லாமல் அசாந்த, டிஸ்னக நயஞ்சன, தினேஷன், கிராவின் என்கிற எங்களுடைய குழாத்தினர் வந்ததிலிருந்து இதுவரையான காலகட்டத்திலே இந்த திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வை நடத்துவதற்காக பல்வேறு வழிகளிலும் பாடுபட்டிருந்தார்கள். அத்தோடு எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்களான சாரங்கன், ரஜினிகாந்தன் ஆகியோரும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இதுவும் கூட எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய அரிதான திரையிலே தோன்றி 5:25 மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு யாழ் மண்ணில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அது மாத்திரமல்லாமல் சக்தி எஃப்எம்மிலும் அந்த அரிதான அந்த வானொலி செய்தியை வாசிப்பதற்கான வாய்ப்பினையும் வடமாகாணத்திலே இருந்து இருவர் பெற்றிருக்கிறார்கள். இந்த வருடத்தோடு மாத்திரம் இது நிறைவு பெறாமல் எதிர்வருகிற ஆண்டுகளிலும் கூட திறமைகளினுடைய தேடலாக நல்லூரானுடைய இந்த சந்நிதியிலே நாங்கள் முன்னெடுத்த இந்த திரைப்பரீட்சையை போல ஏனைய மாகாணங்களிலும் இப்படியாக இளவர்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கின்ற நோக்கிலே பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். தொடர்ந்தும் நாட்டினுடைய முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய விசேட கலையகம் நல்லூரா நந்தவனத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். இதோ நியூஸ் ஃபர்ஸ்ட் திரையில் தோன்றும் அரிய வாய்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் யாழ் நல்லூரா நந்தவனம். இதுவரை தெரிவு செய்யப்பட்டோர் 2011 ஆண்டில் யாழ் சங்கானையை சேர்ந்த பாலசிங்கம் விஷ்ணு, 2013 ஆண்டில் யாழ் நாவட்குழியைச் சேர்ந்த மகாலிங்கம் தனரூபன், 2014 ஆண்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ ஹம்சிகா, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த என் கௌதமி, அம்பாறையைச் சேர்ந்த குமாரலிங்கம் சாம்பவி, 2015 ஆண்டில் யாழ் வண்ணார் பண்ணையில் வசிக்கும் லகாஜினி மனோகரலிங்கம். 2016 யார் அந்த திறமைசாலி? நீங்கள் ஆற்றலும் ஆர்வமும் உள்ளவரா? செய்தி வாசிப்பாளராக மிளிர்வதற்கான அரிய வாய்ப்பு நியூஸ் ஃபர்ஸ்ட் குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சை. இலக்கம் 710 பருத்தித்துறை வீதி, நல்லூரில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூரா நந்தவனத்தில் 29ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை உங்கள் திறமைக்கோர் அங்கீகாரம். உலகமெங்கும் வாழும் சைவ மக்கள் வரம் வேண்டி நிற்கும் பிரசித்தம் பெற்ற யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவ பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது. நெல்லைக்கந்தனின் மகோற்சவ பெருவிழாவினை யாழ் மண்ணின் குடும்ப விழாவாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் சொந்தங்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர்.
அதிகாலை நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து வள்ளிநாச்சி தெய்வானை அம்மாள் சமேதராய் சண்முக பெருமான் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் வெளிவீதியில் எழுந்தருளினார். பிராமண உத்தமர்களின் வேதமந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷம் கடலலையை விஞ்சி ஆர்ப்பரிக்க காண்டாமணியோசை அணி செய்ய நல்லையம்பதியின் நாயகன் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். அதனையடுத்து அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோற்சவ பவனி ஆரம்பமானது. பக்தி உணர்வு மேலிட பக்தர்கள் திருவடத்தை பிடித்து இழுத்தும் பரவக்காவடி தூக்கு காவடி ஆகியவற்றை எடுத்தும் தீச்சட்டிகளை ஏந்தியும் தேங்காய்களை உடைத்தும் தமது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். அழகால் அலங்கார கந்தன் என்றும் இளமையால் குமரன் என்று அழைக்கப்படும் எம்பெருமான் பச்சை சாத்தி பக்தி கோலத்துடன் மீண்டும் ஆலயத்திற்குள் எழுந்தருளினார்.